Hi students, next நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. அது சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே எங்கே ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் நடத்தும்போது த ஃபஸ்ட்டு செக்ஷன் இஸ் தி டாக்குமெண்டேஷன் செக்ஷன், செகண்ட் செக்ஷன் வந்து லிங்க் செக்ஷன், அதாவது விச் கண்டைன்ஸ் த லைப்ரரி ஃபைல்ஸ், அந்த ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா, ஹேஷ் இன்க்ளூட் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த செக்ஷன் லிங்க் செக்ஷன். அண்ட் தேர்ட் செக்ஷன் இஸ் கால்ட் அஸ் தி டெஃபனிஷன் செக்ஷன் சொல்லியிருப்பேன். So definition section which contains the symbolic constant. So symbolic constants define பண்ணுற ஒரு ஸ்பேஸ். ஸோ லிங்க் செக்ஷனுக்கு அடுத்து தான் உனக்கு இந்த டெஃபனிஷன் செக்ஷன் இருக்கணும். இஃப் வி ஆர் கோயிங் டு யூஸ் எனி சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் இன்சைட் அவர் ப்ரோக்ராம், நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே ஏதாவது ஒரு சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இந்த இடத்துல தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அப்படி டிஃபைன் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் திஸ் டைரக்டிவ் ஹேஷ் டிஃபைன் அப்படிங்கிற இந்த டைரக்டிவை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் நடத்தும் போதே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சிம்பாலிக் கான்ஸ்டன்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக, why we need a symbolic constants, what is this symbolic constants, how we are going to be declared and use these symbolic constants அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ why we need a symbolic constants and what is symbolic constants பார்க்கலாம். So first what is constant அப்படின்னு பார்ப்போம். So we know two terms, variables and constants அப்படின்னு ரெண்டு terms தெரியும். ஈவன் தோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி சொல்லுவோம், மாறிலியா, அது பேர் ஐ திங்க் ஸோ மாறிலின்னு தான் நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட்ஸ் பேர் மாறிலி. ஸோ ஓகே, ஸோ அதாவது இட்ஸ் வேல்யூ cannot be changed அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. வேரியபிள்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற, இன்ட்டு ஏன் டிக்ளேர் பண்ணுற, ஏக்கு ஃபஸ்ட்டு 10ன்னு ஒரு வேல்யூவை நீ ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஏக்கு 5 அதோட வேல்யூவை மாற்றலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஏவோட வேல்யூவை 7ன்னு மாற்றலாம். ஸோ எத்தனை தடவைனாலும் இந்த ஏ அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதான் வேரியபிள். வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதே இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டண்ட்டை எப்படி நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒய் வி நீட் அ கான்ஸ்டன்ட், எதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது ப்ரோக்ராமுக்குள்ளே அப்படின்னு பார்ப்போம். ஸோ சம் கான்ஸ்டன்ட்ஸ் மே அப்பியர் ரிப்பீட்டட்லி இன் அ நம்பர் ஆஃப் பிளேசஸ் இன் அவர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ சில கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே ரிப்பீட்டடாக யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். பை யூஸிங் திஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அஸ் அ நம்பர் வில் கிரியேட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் மாடிஃபையபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. அதாவது இது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், கிளாஸ் ஸ்ட்ரென்த்துங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவோம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே எடுத்துக்குவோம். இப்போ உன்னோட கிளாஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. இப்போ உன்னோட கிளாஸ் ஸ்ட்ரென்த் 38 பேர் இருக்கும் அப்படின்னா அந்த 38 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ. உன்னோட ப்ரோக்ராமுக்குள்ளே ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ உன் கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணி நீ ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிற. ரிப்பீட்டடாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 38 × 5 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. 38 × M1 அப்படின்னு ஒரு வேல்யூ வரலாம். ஸோ 38 + அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அந்த கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை நீ சில இடங்களில் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை கொஞ்ச நாள் கழித்து நீயே வந்து பார்க்கும்போது மற்றது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வேரியபிள் நேமோ இல்லை ஒரு மீனிங்கோ தெரியும். ஆனால் இந்த 38 அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது இந்த 38னா என்ன அப்படின்னு நீயே கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் கிரியேட்ஸ் சம் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ப்ராப்ளம். இதே இதுக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது மார்க் 1 ஆவரேஜ் அப்படின்னு நேம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு M1 + M2 + M3 டிவைடட் பை 3ன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த நேமுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதை பார்த்தது நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு நம்பரை நம்ம ரிப்பீட்டடாக ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோம்னா அது என்ன நம்பர் அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் மாடிஃபையபிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம உன்னோட கிளாஸ் ஸ்ட்ரென்த் 38ன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நீ வரிசையாக எழுதி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 200 லைனில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. உன்னோட ஸ்டூடெண்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு 200 லைனில் கோடிங் இருக்குது. அந்த 200 லைன் கோடிங்கில் இந்த கிளாஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூ, அந்த 38ங்கிற வேல்யூவை ஒரு 14 இடத்துல நீ யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்குவோம். இப்போ சப்போஸ் உன் கிளாஸ் ஸ்ட்ரென்த்தில் திடீர் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க திருப்பி அட்மிஷன் போடுறாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் டிசி வாங்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ கிளாஸ் ஸ்ட்ரென்த் 37 மாறுது. அப்போ நீ ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் 38ன்னு போட்டிருக்கியோ அங்கெல்லாம் போய் அதை 37 37
இடத்துலையும் மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்படி மாற்றும் போது 14 இடத்துல நீ மாற்றணும். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நீ மாற்றுறதுக்கு மிஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பை அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கோ. பையோட வேல்யூ 3.14 உனக்கு தெரியும். ஈவன் ஸோ ஒரு ப்ரோக்ராமில் நிறைய இடத்துல பை யூஸ் பண்ணியிருக்கு. ஒரு சர்க்கிள் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். ஸோ நிறையா இடங்களில் இந்த பை நீ யூஸ் பண்ணியிருக்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக பையோட வேல்யூ எக்ஸாக்டாக 3.14 கிடையாது தெரியுமா? 3.2174 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய டிஜிட்ஸ் வரும். எனக்கு எக்ஸாக்டான வேல்யூவை நீ யூஸ் பண்ணணும்ப்பா, இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டட் வேல்யூ வேணாம், ஃபுல் நம்பர் போடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ப்ரோக்ராமுக்குள்ளே எங்கெல்லாம் 3.14 போட்டிருக்கியோ அங்கெல்லாம் போய் அந்த ஃபுல் டிஜிட்டை நீ டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 7 இடத்துல அந்த பையங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணியிருந்தேன்னா, அப்போ அதே மாதிரி அத்தனை இடத்துல நீ அந்த பையங்கிற வேல்யூவை நீ போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டை ஒரு நம்பராகவே நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு நம்பராகவே நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அதுதான் மாடிஃபையபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேண்டி வி ஆர் அசைனிங் எ நேம். அந்த ஒரு வேல்யூவுக்கு ஒரு நேமை அசைன் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் இப்போயும் உனக்கு ஒரு டவுட் வரலாம், மேடம் அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு நியூ கான்செப்டை கொண்டு வரணும்? நேம் நேம் வேணும் அவ்வளோதானே. அப்படிங்கும்போது நம்ம நார்மலாகவே ஃப்ளோட் பை இஸ் ஈக்குவல் டு 3.14 போட்டுடலாமே மேடம். இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஹேஷ் டிஃபைன் டைரக்டிவை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி போட்டாலும் நான் சொன்ன ப்ராப்ளம் ஓவர் கம் ஆயிரும் இல்லையா? ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இதை போடுறேன், ஃப்ளோட் பை இஸ் ஈக்குவல் டு 3.14 போட்டுட்டேன். அப்போ உன் ப்ரோக்ராமுக்குள்ளே நீ எங்கெல்லாம் 3.14 யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் பையுங்கிற இந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ வேரியபிளாக டிக்ளேர் பண்ணாலே மீனிங் முடிஞ்சிருச்சு, நமக்கோட ப்ராப்ளம் ஓவர் கம் ஆயிருச்சு. எதுக்கு நம்ம கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும்? அது ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, இப்போ நீ வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிட்ட அப்படின்னா, இப்போ நீ இந்த இடத்துல பை ஈக்குவல் டு 3.14 போட்டிருக்க. ஆனால் இதே அந்த வேல்யூவை நீ சேஞ்ச் பண்ணணும், அல்லது அந்த பைக்கு நீ இன்பிட்வீன் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு இடத்துல போய் ப்ரோக்ராமோட ஒரு இன்பிட்வீன் ஸ்பேஸில் பைக்கு வேறு ஏதாவது வேல்யூ ஆக்சிடென்டலாக நீ மாற்றிட்டு அப்படின்னா அந்த பையோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா பைங்கிறது ஒரு வேரியபிள், நமக்கு அதை கான்ஸ்டண்ட்டாகவே வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு வேண்டி தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டுக்கு போகிறோம். ஓகே. இந்த கான்செப்ட் எக்ஸாக்டாக என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒய் வி ஆர் அசைனிங் ஏ நேம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஒய் வி ஆர் அசைனிங் சச் கான்ஸ்டன்ஸ், இந்த கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறது நம்ம எக்ஸாக்டாக சிஸ்டத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் எ சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இதுதான் சின்டாக்ஸ். ஸோ லிங்க் செக்ஷனுக்கு அப்புறம் ஹேஷ் டிஃபைன் அப்படிங்கிற இந்த ஒரு டைரக்டிவ் யூஸ் பண்ணணும். என்ன நேம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நேம், அதுக்கு ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ ஹேஷ் டிஃபைன் பை அப்படிங்கிறது அந்த சிம்பாலிக் நேம், அதோட வேல்யூ 3.14. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ உன் ப்ரோக்ராமுக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையும் இந்த பை அப்படிங்கிற இந்த ஒரு நேமை நீ யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ எக்ஸாக்டாக இந்த பை அப்படிங்கிற இந்த நேம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, இந்த பை இட்ஸ் ஈக்குவலன்ட் டு எ கான்ஸ்டன்ட். அதாவது என்ன மேடம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுற இன்ட்டு ஏஸ் ஈக்குவல் டு 10ன்னு போடுற, ஏஸ் ஈக்குவல் டு திருப்பி 5ன்னு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதே இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே நீ எந்த ஒரு இடத்துல பை அப்படின்னு நீ ஒரு நேமை யூஸ் பண்ணாலும் இந்த பைங்கிறது அது ஒரு நேமாக பார்க்காது, 3.14 அப்படிங்கிற ஒரு வேல்யூவாக தான் பார்க்கும். ப்ரோக்ராமுக்குள்ளே உன் கண்ணுக்கு மட்டும்தான் இது பை அப்படிங்கிற நேமாக தெரியும், கம்பைலரோட கண்ணுக்கு இது 3.14 அப்படிங்கிற ஒரு வேல்யூவாக தான் தெரியும். அதாவது இந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நீ ப்ரோக்ராமுக்குள்ளே எங்கேயாவது போய் பை இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வேல்யூவை நீ அசைன் பண்ண ட்ரை பண்ணனா, இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு கம்பைலர் திங்க் பண்ணும் அப்படின்னு, இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 3.14 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். பை இஸ் ஈக்குவல் டு 7 நீ அசைன் பண்ணுவ. உன் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு நேமுக்கு நீ ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதா தோணும். ஆனால் கம்பைலரோட கண்ணுக்கு இன்னொரு வேல்யூக்குள்ளே இன்னொரு வேல்யூவை தூக்கி கொண்டு போய் அசைன் பண்ணுறதா தோணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேலிடான ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்.
ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் கம்பைலர் நமக்கு எரர் மெசேஜ் கொடுக்கும். ஸோ இதுதான் வாட் இஸ் ஹேப்பனிங் எக்ஸாக்ட்லி இன்சைட் த கம்ப்யூட்டர் வென் வி ஆர் டிஃபைனிங் எ சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு சிம்பாலிக் கான்ஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணும்போது எக்ஸாக்டாக கம்பைலருக்குள்ளே அதுதான் நடக்குது. அந்த நேம் அப்படிங்கிறது கம்பைலரோட கண்ணுக்கு அந்த வேல்யூவாக தான் தெரியும், ஒரு நேமாக தெரியாது. நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அது நேம், கம்பைலரோட கண்ணுக்கு அது ஒரு வேல்யூ. ஸோ இதுதான் ஒரு வேல்யூவை நம்ம சிம்பாலிக் கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யூஸ். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த மாடிஃபையபிலிட்டி அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமும் நமக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் ஒரு நேம் யூஸ் பண்ணும்போது. தென் கான்ஸ்டண்ட்டாகவும் அதை க்ரியேட் பண்ணியாச்சு, கான்ஸ்டன்ட் வேல்யூவாகவும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு நேமை நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவாக யூஸ் பண்ணுறதுக்கு we need a hash define directive. ஓகேவா? ஸோ இந்த hash define directive யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக். ஓகே, ஸோ இப்போ இந்த சிம்பாலிக் நேம் யூஸ் பண்ணுறதுக்கு சில ரூல் செட் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பையின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், கிளாஸ் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த நேம் யூஸ் பண்ணி இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் செட் இருக்குது. அந்த ரூல் செட் என்னென்னு பார்ப்போம். ஸோ சிம்பாலிக் நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர். ஸோ ஒரு கேபிட்டல் லெட்டரில் நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். சிம்பாலிக் நேம்ஸுக்கு எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் கொடுப்போம். ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமுக்குள்ளே நிறைய வேரியபிள்ஸ் நேம் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு வேண்டி நம்ம சிம்பாலிக் நேம்ஸை கேபிட்டல் லெட்டர் தான் போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் நோ blank space between the pound sign and the word define. அதாவது ஹேஷுக்கும் டிஃபைன் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்காது. அண்ட் தென் ஹேஷ் மஸ்ட் பி தி ஃபஸ்ட்டு கேரக்டர். இந்த ஹேஷுங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்கணும். எ blank space is required between hash define and symbolic name. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹேஷ் டிஃபைனுக்கும் சிம்பாலிக் நேமுக்கும் இடையில ஒரு blank ஸ்பேஸ் இருக்கணும். தென் அதே மாதிரி அந்த சிம்பாலிக் நேமுக்கும் நம்மளோட அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவுக்கும் இடையிலையும் ஒரு blank ஸ்பேஸ் இருக்கணும். திஸ் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் நாட் எண்ட் வித் செமிகோலன். ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிற எல்லாமே செமிகோலன் வச்சு எண்ட் ஆகும். ஆனால் ஹேஷ் டிஃபைன் அந்த சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்டு உனக்கு செமிகோலன் வச்சு எண்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஆஃப்டர் டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட் த சிம்பாலிக் நேம் should not be assigned any other value. ஸோ ஒரு நேமை சிம்பாலிக் நேமை நம்ம ஹேஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சுன்னா இந்த நேமை வேறு எந்த வேல்யூவும் இதுக்குள்ளே அசைன் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் ஸ்பைஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் சிம்பாலிக் நேம் ஷுட் நாட் அசைன் எனி அதர் வேல்யூ. வேறு எந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவுக்கு அசைன் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் ரூல்ஸ் ஃபார் தி சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம பை அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பை அப்படிங்கிற வேல்யூவை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் இந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான், பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஹேஷ் டிஃபைன் பை 3.14 போட்டிருக்கோம். ஸோ பை அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ பை அப்படின்னா கம்பைலரை பொறுத்த வரைக்கும் அது 3.14 அப்படிங்கிற வேல்யூவுக்கு ஈக்குவலன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ளோட் ஆர் ஏபி. ஸோ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 3 வேரியபிளுக்கு மெமரி ஸ்பேஸ் அலாட் ஆகும். ஸோ இட்ஸ் ஆர், ஏ அண்ட் இட்ஸ் பி அப்படின்னு 3 வேரியபிளுக்கு 3 மெமரி ஸ்பேஸ் அலாட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது உனக்கு இந்த மாதிரி மெமரி ஸ்பேஸ் அலாட் ஆயிடுச்சு. தென் பிரிண்ட் ஆஃப் என்டர் ரேடியஸ். அப்போ நம்மளோட ஸ்க்ரீன் இந்த இருக்குது, நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன்னு வச்சுக்கோங்க. அதை கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்க்ரீனில் வேறு எது இருந்தாலும் கிளியர் பண்ணிடும். தென் பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும், அந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ வி கெட் அ என்டர் ரேடியஸ், சாரி ஸோ இட்ஸ் கெட்ஸ் அ மெசேஜ் ஆஃப் என்டர் ரேடியஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ் உனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஆல்ரெடி மெமரிக்குள்ளே ஆர்ஏபிங்கிற அந்த ஒரு மெமரி ஸ்பேஸ் அலாட் ஆகிருக்கும். தென் ஸ்கேன் ஆஃப் என்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை பார்த்ததும் நம்ம கர்சர் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு வேல்யூ யூசர் கொடுக்க போகிறாங்க, அந்த யூசர் கொடுக்குற வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு கர்சரை எனேபிள் பண்ணணும். ஸோ கர்சரை எனேபிள் பண்ணணும்னா we need a scan of function in our program. ஸோ டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் இன்புட்டை வாங்குறதுக்கு நமக்கு ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ எத்தனை டேட்டா வாங்கணும், ஒரே ஒரு ரேடியஸ் வாங்கணும். அப்போ டபுள் கோட்ஸுக்குள்ளே ஒரே ஒரு % F போட்டிருக்கும். ஸோ இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் அ சிங்கிள் இன்புட்.
நம்ம ஒரு இன்புட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ 7 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்குறேன். ஸோ 7ங்கிற வேல்யூவை கொடுத்ததும் இந்த ஸ்பெசிஃபையர் இந்த 7ங்கிற வேல்யூவை ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆர் அப்படிங்கிற அந்த ஒரு வேரியபிள்குள்ளே போய் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ ஆர் அப்படிங்கிற இந்த மெமரி ஸ்பேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே போய் அந்த 7 அப்படிங்கிற வேல்யூவை உனக்கு ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கும் போது என்ன நடந்திருக்கும், கர்சர் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ கர்சர் யூசர் இன்புட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணும். யூசர் ஒரு இன்புட்டை கொடுத்ததும் அந்த வேல்யூவை அந்த ஸ்பெசிஃபையர் ரிசீவ் பண்ணி அதை எக்ஸாக்டாக அந்த ஆர் அப்படிங்கிற அந்த வேரியபிள்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணிடும். இந்த வேலை நடந்து முடிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் A is equal to pi into R into R. ஓகே, ஸோ இது ஒரு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் நடக்க போகிற வேலை. ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு போகும். அங்கே போகும்போது என்னென்ன வேல்யூ எடுத்துகிட்டு போகும், பைங்கிறது சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 3.14 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, ஆரில் இருக்கிற வேல்யூ 7, தென் 7ங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு போகும். ஸோ 3.14 into 7 into 7 இந்த ப்ராசஸை இங்கே போய் ALUவில் போய் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி பீக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ பீக்குள்ளே சம் வேல்யூ 3.14 into 7 into 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இந்த பீக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிருச்சு. தென் அதே மாதிரி ஏக்குள்ளே P into pi R into R, Pக்குள்ளே 2 pi R. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆகும். ஸோ 3 pi R ஸ்கொயர் அண்ட் 2 pi R அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு ஃபார்முலா தான் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பரப்பளவு அண்ட் சுற்றளவு அப்படிங்கிற அந்த ரெண்டு வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த வேல்யூவை A அண்ட் P அப்படிங்கிற ரெண்டு லொக்கேஷனுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் அடுத்தது பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மானிட்டருக்குள்ளே வரும். என்ன டிஸ்பிளே பண்ணும், ஸ்லாஷன். ஸோ ஸ்லாஷன்னா கர்சர் இங்கே போகும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு %F. ஸோ %F அப்படின்னா ஒரு வேல்யூவை எடுக்க போகிறோன்னு அர்த்தம். எங்கேருந்து எடுக்க போகிறோம், A. சப்போஸ் இதுக்குள்ளே ஒரு வேல்யூ ஒரு 27 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குதுன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 27.3 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து ஸ்லாஷன் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு %F. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ எங்கேருந்து எடுக்கும், Pலேருந்து எடுக்கும். ஸோ Pயில் இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் இதுக்குள்ளே 21 இருந்துச்சுன்னா 21 அப்படிங்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே உனக்கு பிரிண்ட் ஆஃப் மூலமாக நடக்குது. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்கேன்ஆஃப்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் தென் இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பார்த்துட்டேன். இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த இருக்குது இல்லையா, இந்த ஆப்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து நார்மலான ஆப்ரேஷன்ஸ். அவனுக்கு ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஆப்ரேஷன்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சிம்பிள்ஸை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். நீ நார்மலாக மேத்தமெட்டிக்ஸில் எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுவியோ அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டிக்ளரேஷன், பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது மெமரிக்குள்ளே என்ன நடக்கும், உன்னோட அவுட்புட் யூனிட்டில் என்ன நடக்கும், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் என்ன நடக்கும், கீபோர்டு எப்போ எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. ஸோ இதோட சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் முடியுது. ஓகே, ஸோ தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் கான்செப்ட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.